welcome to Sala's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது yet another simple recipe-ங்க. இப்போ டெய்லி இட்லி தோசை பண்ணும்போது என்ன தொட்டுக்க வைக்கிறதுன்னு யோசிச்சு நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அந்த யோசனையெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு பண்ணுற இந்த சட்னியை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய அந்த சட்னி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதோட நம்ம வந்து இப்போ இன்னைக்கு இட்லியும் ஊற்ற போகிறோம். என்னோட வெரி ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இட்லி அண்ட் வெங்காய கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து இட்லியும் மல்லி சட்னிங்க. ஸோ ரெண்டு காம்பினேஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இட்லியை ஊற்றிக்கலாங்க. இட்லி வேகிற நேரத்தில் சட்னி அரைச்சிக்கலாம். இங்கே வந்து துணி போட்டு, இது வந்து டிப்பிக்கல் செட்டிநாடு இட்லிங்க, துணி போட்டு ஊற்ற போகிறோம். இப்போ இந்த துணி வந்து ஒன்று கர்ச்சீஃப் யூஸ் பண்ணலாம், அல்லது காடா துணி வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து கிரைண்டரில் அரைச்சி வச்சுருக்கிறோம். அப்படியே ஜென்டலாக ஊற்றணுங்க எப்போவுமே இட்லி. இட்லி நீங்கள் ஊற்றும் போதுங்க அடியில் வந்து தண்ணி ஊற்றுறோம்ல, முடிஞ்ச அளவு அந்த தண்ணியை வந்து நீங்கள் அக்வாகார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த அக்வாகார்டு தண்ணியை ஊற்றுங்க. அந்த அக்வாகார்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இட்லியும் நல்லா இருக்கும், அந்த ஆவி வந்து இட் வில் பி அ குட் திங். ரெண்டாவது நமக்கு அந்த பாத்திரமும் உப்பு படியாமல் நல்லா இருக்கும். இப்போ வாங்க சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய சட்னி தாங்க இது. இது வந்து கொத்தமல்லி தழை, இது எல்லாமே பச்சையாக தான் அரைக்க போகிறோம். கொத்தமல்லி தழை, அப்புறம் இது வந்து இந்த கொத்தமல்லி தண்டு இருக்குது பாருங்கள், அதையும் பொடியாக நறுக்கியிருக்கோம். அப்புறம் கொஞ்சோண்டு புளி, ஒரு காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒன்று சேர்த்துருக்கேன். சின்னதாக பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் தேவையான அளவு உப்பு. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி வேகிற நேரத்தில் இந்த சட்னி ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க. நம்ம வந்து இந்த சட்னியை தாளிச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே கடுகு போடுங்க. கடுகு, அடுத்து இது காஞ்ச மிளகாய். இந்த சீசனிங் ரொம்ப முக்கியங்க சட்னிக்கு. நல்லா பொரிஞ்சு அந்த வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ இட்லி அதை வந்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இப்போ நீங்கள் டபுள் செக் பண்ணணும்னா ஒரு ஃபோர்க்கை வந்து இப்படி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இப்படி குத்தி பாருங்கள். ஃபோர்க் வந்து அப்படியே க்ளீனாக வரணும். இப்போ வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து வெந்துடுச்சுங்க. லேசாக தண்ணியை வச்சிங்கன்னா அது சூடு இருக்காது. இப்போ செட்டிநாடு இட்லி எப்படின்னாங்க துணி போட்டு அவிப்பாங்க. இப்போ இந்த துணிக்கு வந்து ஒன்று நீங்கள் ஒயிட் கலர் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா காடா துணி வந்து பெஸ்ட்டுங்க. காடா துணி வாங்கி அப்படி கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இட்லிக்கு வந்து அரிசியும் உளுந்தும் என்ன காம்பினேஷன்னா, 6 ஆளாக்கு ஐஆர் 20 அரிசிக்கு 1 ஆளாக்கு உளுந்து போடுறேன். இது என்னோட கிரைண்டருக்கு வந்து இது சரியாக இருக்குது. சில பேர் 5க்கு 1 போடுறாங்க, சில பேர் 4க்கு 1 போடுறாங்க. ஸோ உங்கள் கிரைண்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முதல்ல ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த ஐஆர் 20 அரிசி வந்து அரிசி மண்டியில் மட்டும்தாங்க கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கல. ஸோ அரிசி மண்டி பக்கம் போனீங்கன்னா நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இட்லி பாருங்கள். இப்போ சுட சுட இந்த இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஆவி பறக்கிற இந்த இட்லிக்கு மேலே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது ஒரு அட்டகாசமான காம்பினேஷனுங்க. நல்லா நல்லெண்ணெய் மல்லி சட்னி. என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து இட்லியும் வெங்காய கோஸும் பண்ணியிருக்கேங்க, அதுவும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ இந்த மல்லி சட்னியோட கொஞ்சம் வெங்காய கோஸு இட்லி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள்.
ரொம்ப முக்கியமாக இந்த மல்லி சட்னிக்கு வந்து என்ன பண்ணோம்னா ஃப்ரெஷ் மல்லி யூஸ் பண்ணுங்க. வாங்கின அன்னைக்கு யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அரைக்கிற அன்னைக்கு நீங்கள் போய் புதுசாக வாங்கி அரைங்க. அதுதான் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மல்லிக்கு பதிலாக புதினா வச்சும் அரைச்சிக்கலாம். புதினா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கும், பட் அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி வித் மல்லி சட்னி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விசாலாட்சி.